Hello students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 12th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். நேற்று டே 1ல் பார்த்தீங்கன்னா யூனிட் 1க்கும் யூனிட் 2க்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி டே 2ல் பார்த்தீங்கன்னா யூனிட் 3க்கும் யூனிட் 4க்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். பப்ளிக் எக்ஸாம் நெருங்குது. நீங்கள் வந்து டெய்லியும் கொடுக்குற இந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொஸ்டினை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டுமே போதும். நீங்கள் ஷோராக பப்ளிக்கில் 7 5 மார்க்ஸை நீங்கள் அட்டன் பண்ணலாம். கொடுத்துருக்க ஒரு சம்மை கூட ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியும் இப்போ கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் 5 கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸில் நீங்கள் டெய்லியும் 5 சம்ஸ் எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே பப்ளிக்குள்ளே நீங்கள் 12 யூனிட்டையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் பப்ளிக் எக்ஸாம்லேயும் மேக்ஸில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ யூனிட் 3ல் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் பார்த்துடலாம். எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 3.6, 3.15, 3.23, 3.24, 3.27, 3.28. 3.6 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 3.23யும் 3.24ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3.28ம் இம்பார்ட்டண்டான 5 மார்க்ஸ் கொஸ்டின். இம்பார்ட்டன்ட் இல்லாததையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எது வேணாலும் பப்ளிக்கில் கேட்கலாம். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னதை மிஸ் பண்ணாமல் போட்டு பார்த்துருங்க. இப்போ எக்ஸசைஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 3.1ல் பார்த்தீங்கன்னா 9th சம்மும் 10th சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. எக்ஸசைஸ் 3.3ல் 4th 5th சம்மும், அதில் 5th வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 3.4ல் ஃபுல்லாகவே எல்லா சம்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸு. எக்ஸசைஸ் 3.5ல் பார்த்தீங்கன்னா 5th ஃபஸ்ட்டு சப்டிவிஷனும் செகண்ட் சப்டிவிஷனும் இம்பார்ட்டன்ட். 7th சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட் சொன்னதை ஸ்கிப் பண்ணாமல் போட்டு பாருங்கள். நீங்கள் வந்து மேக்ஸில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ யூனிட் 4ல் உள்ள இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 4.4, 4.10, 4.11, 4.15, 4.23, 4.24, 4.26, 4.27, 4.28, 4.29. எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.1ல் 6th ஃபஸ்ட்டும் செகண்ட் சப்டிவிஷனும் 7th சம்மு. இதில் 6th ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 4.2ல் பார்த்தீங்கன்னா 6th ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், 8th ஃபஸ்ட்டும் செகண்ட் சப்டிவிஷனும். எக்ஸசைஸ் 4.3ல் 4th ஃபஸ்ட்டும் செகண்டு தேர்ட் சப்டிவிஷன். எக்ஸசைஸ் 4.4ல் பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்டிவிஷனும் தேர்ட் சப்டிவிஷனும். எக்ஸசைஸ் 4.5ல் 5th சம், 6th சம், 7th சம், 9th சம். 9th வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன், ஃபோர்த்து சப்டிவிஷன். 10th சம்மும் ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு. இன்றைக்கி கொடுத்துருக்க யூனிட் 3லேயும் யூனிட் 4லேயும் உள்ள இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொஸ்டின் எக்ஸாம்பிள்லேயும் இருக்குது, எக்ஸசைஸ்லேயும் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் போட்டு பார்த்துருங்க. இப்போ டெய்லியும் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொஸ்டின்லேருந்து நீங்கள் டெய்லியும் 5 சம்ஸை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.